சூர்யா நடிச்ச அயன் படத்துல எப்படியெல்லாம் ஏர்போர்ட்ல சில விஷயத்த கடத்திட்டு போவாங்களோ அதே மாதிரி கடத்திட்டு போய் மாட்டின முட்டாள்தனமான 6 பேரை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது கன் ஐடனின் டிவிடி பிளேயர். இது பேர் தாங்க ஸ்மக்லிங் வாங்க. அதாவது ஒரு பொருளை லீகலா கொண்டு போகாம இல்லீகலா கொண்டு போறது ஸ்மக்லிங், கடத்திட்டு போறது. இது வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஏர்போர்ட்டில் இருக்கிற ஸ்கேனிங் மிஷினில் இவங்களோட லக்கேஜை செக் பண்ணி பார்த்தா அந்த ஒரு லக்கேஜ் உள்ள டிவிடி பிளேயர் இருக்குது. அந்த ஒரு டிவிடி பிளேயரோட உள்ள இன்னர் பார்ட்ஸ் உள்ள ஒரு கன் மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ஆள் பார்க்க ரொம்ப சந்தேகமாக இருக்கான், சரி அவனை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்க லக்கேஜை செக் பண்ணலான்னு சொல்லி அந்த ஒரு டிவிடி பிளேயரை நல்லா பாட்டாக கழட்டி பார்த்தா உள்ள கன் இருக்கு. இதை பார்த்து அங்கே இருக்கிற போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 போலீஸ் கன் எடுத்துட்டு வந்து அவனை அப்படியே கன் பாயிண்ட்ல வச்சு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன, அவன்கிட்ட இருக்கிற டிவிடி பிளேயர் கன் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி நீ யாரு என்ன உண்மைன்னு கேட்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது டெட் பேர்ட்ஸ் இன் பேசஞ்சர் லக்கேஜ். இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்மக்லிங்னா அது இதுதான். ஏர்போர்ட்ல எப்பயுமே ஸ்கேனிங் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு ஸ்கேனிங் நேரத்துல ஏதோ ஒரு பாக்கெட்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து இவங்க ஏதோ சரி ஸ்நாக்ஸ் தான் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ஸ்நாக்ஸையும் ஓபன் பண்ணி பார்த்தா இறந்து போன நிறைய சிட்டுக்குருவி மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எதுக்கு இவங்க இறந்து போனதை எடுத்துட்டு போறாங்க? உயிரோட இருக்கிறது ஏதாவது எடுத்துட்டு போனா கூட ஏதோ திருட்டுன்னலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பூச்சி எடுத்துட்டு போனா கூட வைரஸை பரப்பத்துருக்குன்னுலாம். ஆனா இவங்க ஏன் இறந்து போன இந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்றது ஒரே கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. அதாவது இந்த மாதிரி இறந்து போன ஏதாவது விஷவாயு தாக்குனதை நம்மளோட ஃபுட்டில் ஏதாவது இந்தியன் ஃபுட்டில் ஏதாவது கலந்துட்டாங்கன்னா ஒரு நோய் பெருசாக பரவிடுன்னு சொல்லி இவனை பிடிச்சி அங்கே கைது பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம மூணாவதா பார்க்க போறது டைகர் ஸ்மக்லிங். இந்த ஒரு குட்டி புலியை எப்படி கடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூர்கேஸ்ல வச்சு கடத்துறாங்க. இந்த ஒரு குட்டி புலிக்கு 3 வயசு தான் ஆகுது. இந்த ஒரு குட்டி புலியை தாய்லாந்துல இருந்து ஈரானுக்கு கடத்திட்டு போறாங்க. அப்போ ஏர்போர்ட்ல உள்ள ஸ்கேனிங் இதுல செக் பண்ணா ஏதோ ஒண்ணு மயக்கமா இருக்கிற மாதிரி ஏதோ லைட்டா அசைஞ்சிருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு செமையான டவுட், அது பொம்மை இல்ல ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக். அதான் புலிக்குட்டியா. இந்த ஒரு புலிக்குட்டிக்கு ஏதோ ஒரு மயக்கமான பொருளை கொடுத்து மயக்கம் அடைய வச்சு அதை கடத்திட்டு போறாங்க. இது முக்கியமாக கடத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதாவது வெளிநாட்டில் பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க நார்மலாக நம்ம எப்படி பூனை நாய் வளர்க்குறாங்களோ அதே மாதிரி அங்கே சிங்கம் புலி எல்லாம் வளர்ப்பாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தா நம்மள்ட்ட பல லட்ச ரூபான காசு நம்மளுக்கு தருவாங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு போலீஸோட ஆன்சர். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த குட்டியின் புலி அவங்களே பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு ஜூவில் போய் விட்டுடுறாங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் 4வதா பார்க்க போகிறது கொக்கைனை விக்கில் வச்சு கடத்திட்டு போன ஒரு கேஸ் தான். போலீஸ் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, இதுதான் ஒரு பெரிய உண்மை. ஆனால் அப்படி அவங்கள்ட்ட இருந்து மறைச்சு கொண்டு போகிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். பேக்கில் வச்சா ஸ்கேனிங் பண்ணிடுறாங்க, உடம்புல வச்சாலும் ஸ்கேனிங் பண்ணுறாங்க. சரி விக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட 34 பவுண்ட்ஸ் டாலர் மதிப்பு உள்ள கொக்கைனை வந்து கடத்திட்டு போகிறாரு. இவர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரோட முடி ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்திருக்கு. அதாவது நார்மலான முடிக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று வச்ச மாதிரியே இருந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட அயன் படத்தில் சூர்யா எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரு தோப்பாக்கு உள்ள நிறைய டைமண்ட்ஸ் வச்சிருப்பாரு, இவர் தோப்பா உள்ள கொக்கைனை வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. அப்புறம் என்ன, போலீஸ் வாங்க வாங்கயா வாங்குறதுக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி இழுத்துட்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோல 5வதா பார்க்க போறது ஐபோன் ஸ்மக்லிங். ஒரு மனுஷன் ஒரு ஐபோனை வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுபடுற நேரத்துல இவன் 94 ஐபோனை உடம்புல சுத்திக்கிட்டு கடத்திட்டு போறான். இதுக்கான காரணம் என்னன்னா ரொம்பவும் சிம்பிள் தாங்க. இவன் என்ன பண்றான்னா, இப்போ வெளிநாட்டில் வந்து ஐபோன்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஆனால் அது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காசு அதிகமாக கிடைக்கும். அதனாலே நிறைய பேர் ஐஃபோனை வந்து வெளிநாட்டில் வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, வெளிநாட்டில் இருக்கிற ஐஃபோனை எப்படியாவது அங்கேருந்து கடத்திட்டு வந்து இங்கே இந்தியாவில் விற்க பார்க்குறான். அப்போ இந்தியாவில் இவனுக்கு எக்ஸ்ட்ராவும் லாபம் கிடைக்கும். ஆனால் ஃபோன் கம்பெனிக்காரங்க இதை லீகலாக பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி தனிப்பட்ட நபர் ஒன்று எடுத்துகிட்டு வர்றது லீகல் கிடையாது, இது ரொம்பவும் இல்லீகல். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் 6வதா பார்க்க போகிறது டருண்டலா ஸ்பைடர்ஸை ஸ்கூர் கேஸில் வச்சு கடத்திட்டு போன கேஸ். டருண்டலா ஸ்பைடருன்றது ரொம்பவும் முடி அதிகமாக இருக்க உள்ள ஒரு ஸ்பைடரு. கிட்டத்தட்ட நண்டு அளவில் இந்த ஒரு ஸ்பைடர் இருக்கும். இந்த ஒரு 8 கால் பூச்சிக்கு கடிச்சா நம்ம உடம்புல ஏதோ தேனி பெரிய ஆணியை எடுத்துகிட்டு வந்து குத்துன மாதிரி அப்படி வலிக்குமா, கொஞ்ச நேரத்திலே நம்ம மயக்கம் வந்து விழுந்துருவோமா. அப்படிப்பட்ட ஸ்பைடர் கிட்டத்தட்ட 200 டருண்டலா ஸ்பைடர்ஸா இங்கே ஒரு ஆள் கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க கடத்திட்டு போகிறது ஒரு கப்புள்ஸா. இந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் உள்ள இந்த மாதிரி காடுகளில் உள்ள வைல்டு அனிமல்ஸை மற்றும் இன்செக்ட்ஸை வந்து அழகாக கப்புள்ஸை வந்து கடத்திட்டு போவாங்களாம்.
ஆனால் இந்த மாதிரி ஏன் விஷப்பூச்சியை கடத்திட்டு போகிறாங்கன்னு தெரில. ஒரு வேளை அது இந்தியாவில் வேற எங்கேயா பறவை விட்டுருவாங்களோ, இல்லைன்னா வெளிநாட்டிலே எங்கேயாவது பரவனா கூட அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக மாறிடும். நார்மலாக இந்த கொக்கைனு ஃபோனு கடத்துறதோட இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் கடத்திட்டு போகிறது ரொம்பவும் ஆபத்தான விஷயம். அடுத்து நம்ம இந்த வீடியோ 7ஆவதா பார்க்க போகிறது கொக்கைன் அண்டர் ஃபேக் பேபி. இங்கே ஒரு லேடி ஃபேக் ப்ரெக்னென்ட் மாதிரி வேஷம் போட்டு அது உள்ள கொக்கைனை வந்து கடத்திட்டு போகிறாங்களா. ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்கள ஏர்போர்ட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிருக்கு இவங்களோட ப்ரெக்னன்சிக்கு உள்ள குழந்தை இல்லை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு போதைப் பொருளான கொக்கைன் தான் இருக்குது. இது அந்த ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி இது பொய் தானேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி அந்த ஒரு லேடியோட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்து மடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக் பேபி. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்மோக் பாம் ஸ்மக்லிங். ஸ்மோக் பாம்புன்றது முக்கியமாக ஏதாவது பெரிய பெரிய தீவிரவாதிகளை பிடிக்க போகிற நேரத்துலையோ இல்லைன்னா ஏதாவது கூட்டத்தை கலைக்கிறப்பையோ மிலிட்ரி போலீஸு அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக புகை வெடிகுண்டு அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்மோக் பாம். இந்த ஸ்மோக் பாம்பெல்லாம் கடத்துறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் அப்படி பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே மடக்கி பிடிச்சிட்டாங்க போலீஸ். முக்கியமாக இதை பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இந்த மிலிட்ரி போலீஸ் எடுத்துகிட்டு போகணுமே தவிர சாதாரணமான ஆளுங்க எடுத்துகிட்டு போனாலே பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு லேடி ஒரு பெரிய பாம்பை அவங்களோட கீழே வச்சுருக்காங்க. அது வெடிச்சா என்ன ஆகும்? அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீன் கடத்தல். ஏன்டா மீன் எல்லாமே கடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அதாவது சிங்கப்பூரில் உள்ள ஏர்போர்ட்டில் கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட மாட்டினது தான் இந்த ஒரு ஃபிஷ்ஷஸ். இங்கே ஒரு லேடியை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸில் வித்தியாசமான பேண்ட் இருக்குது. அந்த பேண்ட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த ஆப்ரான் மாதிரியே, இந்த ஆப்ரானில் நிறைய பேக்கெட் தான் அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அதில் பேக்கெட்டில் தண்ணி ஏதோ அடைச்சி வச்சுருக்காங்க. பார்க்க பெட்ரோல் வெடிகுண்டு மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ரொம்பவும் வித்தியாசமான மீன்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏங்க இப்படி கடத்துறீங்க அப்படின்னு கேட்டால் இதை போய் ஆஸ்திரேலியாவில் விற்றா அவங்களுக்கு சம் அமௌண்ட்டு கிடைக்குமா. அதுவும் நார்மலாக நம்ம ஒரு கடையில் போய்ட்டு ஒரு மீனை வாங்குறதுக்கும் இந்த மாதிரி கடத்திட்டு வந்து விற்கிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் கிடைக்குமா. அதுக்கப்புறம் என்ன இவங்களை அரெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஜெயிலில் போட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, அதாவது கடைசியாக பார்க்கறது தான் இந்த ஒரு ஈல்ஸ். ஈலுன்னு சொல்கிறத நிறைய பேர் சைனாவில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. ஈலுன்றது ஒரு வகையான ஒரு பாம்பு மாதிரியே இருக்கிற ஒரு மீன் வகை. அதுலேயும் இந்த ஈல்ஸில் சில நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்லாம் வரும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இந்த ஒரு ஈல்ஸ் எல்லாத்தையுமே சைனாக்கு கடத்திட்டு போகிறதுக்காக ஒருத்தவங்க பேக்கெட் பண்ணி அது உள்ள தண்ணி எல்லாம் வச்சு இது சாவாத மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 48 ஈல்ஸுமே உயிரோடு இருக்குது. இதுக்கு ஏன் இவங்க இப்படியெல்லாம் கடத்திட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் இன்றைக்கி வரைக்குமே தெரியாமல் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி சில கேள்வி கேட்டதுக்கப்புறம் இதை வந்து சைனாக்கு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்குன்னு சில அமௌண்ட்லாம் தருவாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சைனாவில் நாங்கள் இது மாதிரி போய் கொடுத்துருவோம், அவங்க நம்மளுக்கு காசு தருவாங்க. ஓகே வர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எப்படியெல்லாம் ஸ்மக்லிங் பண்ணிட்டு போகிறாங்கன்றதை பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுகிறேன். நன்றி, டாடா, பை பாய்.